சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட என் செல்லமே குழந்தையே இயேசுவே என் கையிலே தூக்கியே கொஞ்சுவேன் குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட ஜொலியான மூச்சும் விட்டு பூமியை தேடி வந்து எங்களை அணைச்சுக்கிட்ட பாலனே ஜொலியான மூச்சும் விட்டு பூமியை தேடி வந்து எங்களை அணைச்சுக்கிட்ட பாலனே செல்லமே 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 எங்க கூடவே என்றுமே இருந்துட்டா எல்லாமே take it easy தான் குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட புவியான மக்களோட பாவத்தை மன்னிச்சிட்டு நெஞ்சில அணைச்சிக்கிட்ட பாலனே பாவியான மக்களோட பாவத்தை மன்னிச்சிட்டு நெஞ்சில அணைச்சிக்கிட்ட பாலனே சொந்தமே 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 இனி சோகமே இல்லையே வாழ்விலே என்றுமே லைஃப்ல ஹாப்பி தான் குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட என் செல்லமே குழந்தையே இயேசுவே என் கையிலே தூக்கியே கொஞ்சுவேன் குட்டி குட்டி பூவாய் சுட்டி சுட்டி மானாய் சுத்தி சுத்தி ஓடி வந்து பாட்டு பாடியாட இந்த டாக்டருக்கு படிச்சுட்டு எந்த ஹாஸ்பிட்டல்லையும் வந்துட்டு வேலை தர மாட்டேன்றாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. பேசாமல் நாமளே ஒரு கிளினிக் ஆரம்பித்தா ஒரு நல்ல ஐடியாவாக தோணுது. ஆமாம், அதே பண்ணலாம். படித்து முடித்தாலே வேலைக்கு போ வேலைக்கு போ வேலைக்கு போன்னு சொல்கிறாங்க. நாம் எந்த காலத்தில் வேலை செஞ்சு பொழைச்சிருக்கோம்? ஏமாத்துறது தான் நம்ம வேலை. யாராவது ஒருத்தர் இழிச்சம் வாங்க கிடைக்காமையா போயிடுவான்? சிஸ்டர் சிஸ்டர் இங்கே வாங்க. சொல்லுங்க டாக்டர். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கிளினிக்கு வெளியே உங்கள் நோய் குணமானால் 500 ரூபாய் ஃபீஸ் தர வேண்டும். அதுவே குணமாகாவிட்டால் 2000 ரூபாயாக திருப்பி கொடுக்கப்படும் என்று ஒரு போர்டு போடுங்க. ஓகே டாக்டர், போட்டுடலாம். பிஸ்னஸ் ரொம்ப மோசமாக போகுது. என்ன பண்ணலாம்? என்னது ஏதோ ஒரு போர்டு எழுதிருக்கு. என்னது ஏதோ ஒரு போர்டு எழுதிருக்கு. உங்கள் நோய் சரியானால் ரூபாய் 500 தாருங்கள், சரியாகாவிட்டால் ரூபாய் 2000 திரும்பி தரப்படும். கிடச்சான்டா இழிச்சவாயன். இன்னைக்கு 500 ரூபாய் கொடுத்து 2000. டாக்டர், நம்மளுக்கு முதல் பேஷண்ட் ஒருத்தர் கிடச்சிருக்காரு. உள்ள வாங்க. டாக்டர் சொல்லுங்க, வணக்கம் உங்களுக்கு என்ன டாக்டர். பிரச்சனை?
டாக்டர் ரொம்ப நாளாக என் நாக்கில் ருசியே தெரிய மாட்டேங்குது டாக்டர், ஏதோ பண்ணுங்க டாக்டர். நாக்கில் ருசி தெரிய மாட்டேங்குது. சிஸ்டர், சொல்லுங்க டாக்டர். அந்த அந்த செல்ஃபில் 10ஆம் நம்பர் பாட்டில் இருந்து மருந்து எடுத்து 2 சொட்டி ஒரு தம்பி வாயில் ஊற்றுங்க. ஓகே. என்ன வாயா இல்லை வர ஏதாவதா? டாக்டர் இது பெட்ரோல் டாக்டர். கரெக்ட். உங்களுக்கு சுவை தெரியுது, தெரிய வந்துருச்சு. எடுங்க 500. போச்சா போச்சா போச்சா. சரி, இன்னும் 2 நாள் வந்து படுத்துப்போம், போனால் கண்டுபிடிச்சிருவான். 2 days later. டாக்டர் உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க. என்னாச்சு டாக்டர்? எனக்கு கொஞ்ச நாளாவே எல்லாமே மறந்து போகுது டாக்டர். மறந்து போதா? ஆமாம் டாக்டர். சிஸ்டர், என்ன டாக்டர்? செல்ஃபில் 10ஆம் நம்பர் பாட்டில் இருந்து 2 சொட்டு தம்பி வாயில் ஊற்று. டாக்டர் அது போன வாரம் தான் டாக்டர் கொடுத்தீங்க. பார்த்தீங்களா, உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு. எடுங்க 500. போச்சா போச்சு. திரும்பி போனால் கண்டுபிடிச்சிருவோம், இன்னும் 4 நாள் கழிச்சு போகலாம். 4 days later. டாக்டர் எங்கேயோ கேட்ட குரல். வாங்க வாங்க உள்ள வாங்க. டாக்டர் உக்காங்க. எனக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது டாக்டர். கண்ணு தெரியலையா? ஆமாம் டாக்டர். இல்லை, நான் தோற்று போயிட்டேன். எனக்கு இதுக்கு எப்படி சரி பண்ணு. சிஸ்டர், சரி இந்தாங்க உங்கள் 2000 ரூபாய். டாக்டர் இது 500 ரூபாய் நோட்டு டாக்டர். கரெக்ட். உங்களுக்கு வந்துட்டு பாறை தெரியுது. எடுங்க 500. இது நான் கொடுத்த 500, உங்கள் 500 கொடுங்க. போச்சு, ஏமாத்தலான்னு வந்து இருக்கிற 500 ரூபாவும் போச்சு. இனிமேல் ஏமாற்றி பழகக்கூடாது, இனிமேலாவது சொந்தமாக உழைச்சி பழகணும். சோம்பேறிகளின் கைகள் வேலை செய்ய சம்மதியாததினால் அவன் ஆசை அவனை கொல்லும். சங்கீதம் 21:25. தேங்க்யூ. கூட்டத்தை புல் நிறைந்த தோட்டத்தில் நானும் இன்று கண்டேனே, சந்தோஷம்தான் கொண்டேனே. உள்ள மகிழ் கூட்டத்தை புல் நிறைந்த தோட்டத்தில் நானும் இன்று கண்டேனே, சந்தோஷம்தான் கொண்டேன். குட்டியோடு துள்ளிட கூட்டம் என்ன சொல்லிட, கும்மாளம் தான் போடுவேன், கும்பலோடு ஆடுவேன். வந்தேனே வந்தேனே ஆட வந்தேனே, ஓ வந்தேனே வந்தேனே ஆட வந்தேனே. வந்தேனே வந்தேனே ஆட வந்தேனே, ஓ வந்தேனே வந்தேனே ஆட வந்தேனே.
கீழ் கூட்டத்தை புல் நிறைந்த தோட்டத்தில் நானும் இன்று கண்டேனே சந்தோஷம்தான் கொண்டேன். குட்டியோடு துள்ளிட குட்டியோடு துள்ளிட கூட்டம் என்ன சொல்லிட கும்மாளம் தான் போடுவேன் கும்பலோடு ஆடுவேன். வந்தேனே வந்தேனே ஆட வந்தேனே ஓ வந்தேனே வந்தேனே ஆட வந்தேனே. தந்தேனே தந்தேனே என்னை தந்தேனே ஓ தந்தேனே தந்தேனே உள்ளம் தந்தேனே. ஒரு வேத புத்தகம் அதற்குள் 66 புத்தகம் 39 பழைய ஏற்பாட்டில் 27 புதிய ஏற்பாட்டில் ஆகமங்கள் 5 ஆதியாகமம் யாத்திராகமம் லேவியராகமம் எண்ணாகமம். உபாகமம் என்பது உபாக்காகமும் உயிர்த்த தலைமுறைக்கு புதியாகமம். மோசே எழுதிவிட்டு மோகாபிலை மறித்து விட்டார். ஒரு தலைவன் எழும்பினான் யோசுவாவில், பல தலைவர்கள் எழும்பினார்கள் நியாயாதிபதிகளில். பின்பு ரூத்தின் கதையை வாசித்ததுமே போபாஸ் ரூத் இருவரையும் நேசிக்கிறோம். ஆண்டவர் வேண்டாம் என்றனர், அரசர் வேண்டும் என்றனர். சவுல் கொஞ்ச காலம் நின்றான், தாவீது பல போர்களில் வென்றான், சாலமோன் அனுபவித்து சென்றான். தொடர்ந்து ராஜ்யம் முடிந்தது, வடக்கு தெற்கு என பிரிந்தது. சிலர் அவ்வுறவுக்கு கட்டுப்பட்டனர், பலர் அவ்வுறவிலிருந்து வெட்டுப்பட்டனர். இதைத்தான் சாமுவேலிலும் ராஜாக்களிலும் வாசிக்கிறோம். எப்படியெல்லாம் ஆண்டிருக்கிறார்கள் என்று யோசிக்கிறோம். இருவரின் நடந்ததை நாளாகம் நினைவூட்டுகிறது, மறந்துவிடக்கூடாது என்று நமக்கு துணியை ஊட்டுகிறது. எஸ்ரா வேத ஆராய்ச்சி நடந்தால் கத்தலை படிக்க முன்னினார். நெகேமியா மடியத்தை விரைந்தால் மனங்களை கத்தவும் துணினார். எஸ்தரை அழகாய் படித்த காரணம் அவள் உயிரும் மூலமாக யூதருக்கு நிவாரணம். செல்வத்தில் சிலித்தவன், சோகையில் குறித்தவன், முற்றுமாய் சகித்தவன், ஏரில் சிரித்தவன் யோபு. உன்னை வாசித்து என் கண்களை திரண்டேன், என் சிறு சிறு சோதனைகளை மறைந்தேன். 150 அதிகாரத்தில் ஜபம் இருக்கிறது, தவம் இருக்கிறது, துடி இருக்கிறது, அடிகளின் சரி இருக்கிறது, ஆடல் இருக்கிறது, மகிழ்ச்சியின் பாடல் இருக்கிறது, அறிக்கை இருக்கிறது, அழுகையும் இருக்கிறது, தீர்க்க தரிசனம் இருக்கிறது, கர்த்தரின் கரிசனமும் இருக்கிறது. சங்கீதம். எவ்வரும் என்னிடம் யெகோவாவிடம் ஏற்படுத்தப்பட்ட ஏணி நல்லடியது கெட்டலடு, மனிதனை தொத்தலடு, மனிதனை சுத்தலடு, சரியென பத்தலடு. நீதிமொழிகளில் நல்ல நாணயம் அடையும், விடைவிடை நாணினால் நன்மிகம் பொழியும். பலவற்றை மறந்துவித்தான், பின்பு பிடிக்கவில்லை நெருவித்தான், முற்றுமாய நெருவித்தான், பல பற்றுமாயன தெரிந்து விட்டான். பிரசங்கி முழுவதும் சாலமோனின் புலம்பல் அனுபவித்து விட்ட பிறகு ஐயோ அலம்பல். உன்னடமாயிருக்கிறது உன்னட பார்த்து எவர் மனகும் மனம் என்று கேட்டு. இதற்கு பின்பு ஏசாயா முதல் தானியேல் வரை பெரிய தீர்க்கதரிசிகளின் தொகுப்பறை தரிசனங்கள், பாரங்கள், ஐயோக்கள், யுத்தங்கள், பின்பு ஆறுதல், தேர்தல், நம்பிக்கையின் சத்தங்கள். ஏசாயா என்ற மாதிரி, எரேமியா வேறு மாதிரி. யூடா சீர்கத்தது, கத்தெரிடமர்கள் பேர் கத்தது, நியாய தீர்ப்பவர்களில் தொத்தது, இதில் யூடா விழுந்து விட்டது. எரேமியா தொடர்ந்து புலம்புகிறான், யெகோவாவின் கோபத்தில் விளம்புகிறான். எசேக்கியேல் கண்டது எருசலேமுக்கு கண்டனம், தலைவைகள் தவளி சென்றது ஓமைகளின் பிரகடனம். எங்கு பார்த்தாலும் பரபரப்பு, எகிப்தின் மீது நியாய தீர்ப்பு. இறுதியாக புதிய காவல், புதிய மனம், புதிய கோவில், புதிய இடம். ராஜாக்களை அதிர்ச்சியில் ஆட்டி வைத்தவர், அக்கினியிலே குளிர்ச்சியை கூட்டி வைத்தவர், சிங்கத்தின் வாய்களை பூத்தி வைத்தவர், எதிர்காலத்தை தானியேல் காத்தி வைத்தவர், செய்தவர் இம்மானுவேல், எழுதியவர் தானியேல். ஓசியாவில் வேசித்தன்மும் தேவனுடைய என்மை, யோவேலில் வெட்டுக்கிலும் தேவனுடைய தன்மை, ஆமோஸில் நம் படிப்பதே ஆண்டவரை காண்பதே சரியான பாடை, உபடியாவில் ஏடம் துடிப்பதே ஆண்டரால் அவர்களுக்கு ஒபாலை, யோனாவில் மீன் துணிச்சல், மீகாவில் நீதிமான் துணிச்சல், நாகும் தீயவருக்கு வேட்டு, ஆபகுக்கு தேவனை நம்பி பார்த்து, செப்பனியா கர்த்தருடைய செப்பனிடம் நான், ஆகா ஆலயம், சகிரியா ஆவியினால் ஆகும் மாம்சத்தினால் அல்ல, மல்கியாவில் கர்த்தர் மனம் நோவுகிறது எங்கே போய் சொல்ல. பழைய ஏற்பாடு முட்டிற்று, பூமியின் 400 ஆண்டுகள் சுற்றிற்று, பிறகு புதிய ஏற்பாடு ஒத்திற்று, வாழையில் ரட்சிப்பு தொட்டிற்று. எம்பெருமான் இயேசுவின் பிறப்பு, வளர்ப்பு, சிறப்பு, மரிப்பு, உயிர்ப்பு, உயர்ப்பு. இதுவே மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான். இது விசுவாசிப்பவன் பரலோகம் போவான், விசுவாசியாதவன் பாதாளத்தில் சாவான். ஆவியானவர் புவிதரின் வருகை, திருச்சபை புதியதோர் தொழுகை, அப்போஸ்தலரின் ஊழியங்கள் ஆரம்பம், அகிலமெங்கிலும் நச்சரியால் பேரின்பம். பவுலின் நிறுவங்கள் தொடங்குகின்றது, 13 மடல்கள் இதில் அடங்குகின்றது. ரோமர் மனித நீதி அடக்கும், தேவ நீதியை விளக்கும். கொரிந்தியர் திருச்சபையின் திரளான திருத்தம், பவுலுக்கு தனிப்பட்ட வருத்தம். கலாத்தியர் பிரமாணத்தை விளக்கு, விசுவாசமே விளக்கு. எபிசியர் கிருபையினால் மீட்பு, நலனை எதிர்பார்ப்பு. பிலிப்பியர் சங்கிலியின் சந்தோஷம், சிறையிலிருந்து சுவிசேஷம். கொலைசெயர் வேண்டாம் உலக தத்துவம், வேண்டும் உணரல் சத்துவம். தெசலோனிக்கேயரின் விசுவாச பொறிவு, தயாபாரன் வருகையின் தெளிவு. பிலமோனுக்கு ஒரு சிறுவரி, இயேசுவுக்கு ஒரு பரிந்துரை.
இயேசு எபிரேயர் சடங்குகளின் பிரதிபலிப்பு நாம் விசுவாச சாம்புவாங்களின் அணிவகுப்பு. இயேசு எபிரேயர் சடங்குகளின் பிரதிபலிப்பு மில்கி சடேக்கின் முறையேற்பு நாம் விசுவாச சாம்புவாங்களின் அணிவகுப்பு நாம் விசுவாசத்திற்குரிய குடியிருப்பு. யாக்கோபு சொல்லை குறைத்துக்கொள் செயலை நினைத்துக்கொள். பேதுரு சிதறியிருந்தவங்கள் சிந்தையை சீர் செய்ய பலரேர்ந்தவங்கள் நெஞ்சை சீர் செய்ய நேர் செய்ய இருமுறை வலை வீசினான் கிறிஸ்துவத்தின் நிலை பேசினான். வெளிச்சத்தில் நட விசுவாச அன்பில் நட வார்த்தையில் நட இவை 3 யோவானின் வேண்டுகோள் 3 மடல்களின் தூண்டுதல். யூடா வீணர்களை குறித்த எச்சரிப்பு நம் விசுவாசத்தை குறித்த உச்சரிப்பு. இறுதியாக வெளிப்படுத்தின விசேஷம் சபை நிலவரம் சர்வதேச கலவரம் ஆண்டவர் வருகையின் காட்சி 1000 வருடம் அரசாட்சி பிசாசுக்கு முடிவு அக்கினி கடலிலே அவன் மடிவு ஜீவ புஸ்தகத்திலே பேர் இருந்தால் பரலோகத்திலே தருணம் பேர் இல்லாதவர்களுக்கு 2வது மரணம். இறுதியாக புதிய வானம் புதிய பூமி புதிய எருசலேமில் இயேசுவே சுவாமி இயேசுவே சுவாமி. நன்றி வணக்கம்.
எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துனீங்க ஐயா. புதிய துவக்கம் எனக்கு தந்து என்ன மேன்மைப்படுத்துனீங்க. கழிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் திரும்ப கேட்க பண்ணீங்க. துதியும் பாடலும் நாவல வச்சு என்ன மகிழ செஞ்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க என்ன ஓஹோடு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க என்ன ஓஹோடு வாழ வச்சீங்க. பொங்கி எழுந்த கடலின் நடுவே பாதையை திறந்தீங்க. பொங்கி எழுந்த கடலின் நடுவே பாதையை திறந்தீங்க. என்ன துரத்தி வந்த எதிரிய அமிழ்ந்து போக பண்ணீங்க. என்ன துரத்தி வந்த எதிரிய அமிழ்ந்து போக பண்ணீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க என்ன ஓஹோடு வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க என்ன ஓஹோடு வாழ வச்சீங்க. கிடந்த நிலங்களை எல்லாம் செழிப்பாய் மாத்திட்டீங்க. நீங்க பாழா கிடந்த நிலங்களை எல்லாம் ஏதேனா மாத்திட்டீங்க. இடிஞ்சு கிடந்த இடங்களை கட்டி திரும்ப வாழ வச்சீங்க. உடைந்து போன இடங்களை கட்டி திரும்ப வாழ வச்சீங்க. உயரத்தில் ஏற்றி வச்சீங்க என்ன ஓஹோடு 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 வாழ வச்சீங்க. அல 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 அலையா வீசுனையா வாழ்க்கை பல 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 நீ மாறிடுச்சு பார்க்க. அல 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 அலையா வீசுனையா வாழ்க்கை பல 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 நீ மாறிடுச்சு பார்க்க. ஒருத்தர் வந்தாரு என்ன வாழ வச்சாரு. நீ எனக்கு வாணும்னு காதில் சொன்னாரு. ஒருத்தர் வந்தாரு என்ன தேடி வந்தாரு. மொத்தமாக விலை கொடுத்து வாங்கி போனாரு. ஏன் கொல்ல தெய்வம் அவரு. எங்க கொல்ல தெய்வம் அவரு. ஏசுதானு அவரு பேரு. என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் கொல்ல தெய்வம் அவரு. அட எங்க கொல்ல தெய்வம் அவரு. ஏசுதானு அவரு பேரு. என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. சந்தக் சந்தக் சந்தா சந்தக் சந்தக் சந்தா தக்குடு 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 தக்குடு. ஸ்வீட்டிலேயே
பெஸ்ட்னாக்கா லட்டு தான். அட உலக வாண்ட எதிர்பார்க்கும் துட்டு தான். ஸ்வீட்லயே பெஸ்ட்னாக்கா லட்டு நண்பா. அட உலக வாண்ட எதிர்பார்க்கும் துட்டு நண்பா. எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான். அட எல்லாத்தையும் உனக்காக விட்டுதான். நீ வாழ உயிர் தந்தார் பட்டுதான், இஷ்டப்பட்டுதான். என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு. இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு. இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு. கூட்டணிக்கும் கூட்டம் கால வாரிச்சு, அட பொறாமையால் முதுகலையே குத்துச்சு. கூட்டணிக்கும் கூட்டம் கால வாரிச்சு, அட பொறாமையால் முதுகலையே குத்துச்சுப்பா. கிருபை என்ன தூக்க வந்து நின்னுச்சு, அவர் கிருபை என்ன தூக்க வந்து நின்னுச்சு. என் காயமெல்லாம் கம்ப்ளீட்டாக ஆறுச்சு, கம்ப்ளீட்டா ஆறுச்சுப்பா. என் கொல்ல தெய்வம் அவரு, எங்க கொல்ல தெய்வம் அவரு. இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு.